அடோல்ஃப் ஹிட்லர் ஒரு அரக்கனாக பிறக்கவில்லை. 1889 ஆஸ்திரியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த அவரது ஆரம்பகால வாழ்க்கை மிகவும் சவாலானது. அவரது தந்தை ஒரு கண்டிப்பான அரசு அதிகாரி அடோல்ஃபை அடிக்கடி அடித்து துன்புறுத்தினார். இதற்கு நேர்மாறாக அவரது தாய் கிளாரா அவர் மீது மிகுந்த அன்பு காட்டினார். அவரது தந்தை இறந்தபோது அடோல்ஃப் ஒருவித விடுதலையை உணர்ந்தார். ஆனால் அவரது தாய் புற்றுநோயால் இறந்தபோது அவர் நிலைகுலைந்து போனார். அந்த சோகமே அவரை ஒரு கடினமான மனிதனாக மாற்றத் தொடங்கியது. தனது 18வது வயதில் ஒரு பெரிய ஓவியராக வேண்டும் என்ற கனவுடன் ஹிட்லர் வியன்னா சென்றார். ஆனால் அங்கிருந்த கலைக்கல்லூரி அவரது ஓவியங்களில் திறமை இல்லை என்று கூறி 2 முறை அவரை நிராகரித்தது. ஒரு கட்டத்தில் வீதியில் தங்கி பனி அள்ளும் வேலை செய்து பிழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த வறுமை காலத்தில்தான் அவர் அரசியல் துண்டு பிரசுரங்களை வாசிக்க தொடங்கினார். வியன்னாவில் அப்போது நிலவிய தீவிர யூத எதிர்ப்பு அரசியல் கருத்துக்களை அவர் உள்வாங்கிக் கொண்டார். தனது தோல்விகளுக்கு யூதர்களே காரணம் என்று அவர் நம்பத் தொடங்கினார். அவரது வெறுப்பு அதிகாரத்தால் பிறக்கவில்லை, மாறாக ஒரு சாதாரண மனிதனின் ஏமாற்றத்திலிருந்து பிறந்தது. 1914 முதல் உலகப் போர் தொடங்கிய போது ஹிட்லருக்கு ஒரு புதிய நோக்கம் கிடைத்தது. ஜெர்மன் இராணுவத்தில் சேர்ந்த அவர் ஒரு துணிச்சலான வீரராக செயல்பட்டார். அவருக்கு இரும்பு சிலுவை, ஐரன் கிராஸ் விருது வழங்கப்பட்டது. 1918 ஜெர்மனி சரணடைந்த செய்தியை மருத்துவமனையில் இருந்தபோது கேட்ட ஹிட்லர் கதறி அழுதார். ஜெர்மனி போர்க்களத்தில் தோற்கவில்லை, துரோகிகளால் முதுகில் குத்தப்பட்டது என்று அவர் நம்பினார். அன்று முதல் அரசியலில் ஈடுபட முடிவெடுத்தார். சில வருடம் கழித்து சிறைவாசத்திற்கு பிறகு ஹிட்லர் தனது பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்தார். 1930களில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை பயன்படுத்தி வேலை மற்றும் உணவு தருவதாக வாக்களித்தார். அவர் ஜெர்மனியின் சான்சலர் நியமிக்கப்பட்டார். பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே மற்ற அனைத்து கட்சிகளையும் தடை செய்தார். ஜனநாயகம் அழிக்கப்பட்டு அவர் தன்னை நப்பியூரர், அதாவது ஒட்டுமொத்த ஜெர்மனியின் தலைவராக அறிவித்து கொண்டார். ஹிட்லரின் ஆசைக்கு எல்லையே இல்லை. 1939களில் போலந்து மீது படையெடுத்து 2ஆம் உலகப் போரை தொடங்கினார். அவரது இராணுவம் ஐரோப்பாவின் பெரும்பகுதியை கைப்பற்றியது. அதே சமயம் அவரது கொடூரமான கொள்கையால் 60 லட்சம் யூதர்கள் சித்திரவதை முகாம்களில் கொல்லப்பட்டனர். 1945 சோவியத் படைகள் பெர்லினை சூழ்ந்தன. உலகையே ஆள நினைத்த மனிதன் நிலத்தடியில் ஒரு பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்டார். ஏப்ரல் 30 தோல்வி உறுதி என்பதை அறிந்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் மறைந்தபோது ஒரு தேசமே சிதைந்து போயிருந்தது. வெறுப்பும் இனவெறியும் ஒரு நாகரீகமான நாட்டை எப்படி அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு ஹிட்லரின் வரலாறு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை.